ஒன் மோர் வெயிட் லாஸ் அண்ட் டயட் ரெசிபி. இதில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் இருக்குது. நீங்கள் ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் மெனுவில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பவுலில் 1/2 கப் அரிசி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, 4 வரமிளகா ப்ளஸ் தண்ணி ஆட் பண்ணி 3 to 4 மணி நேரம் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இது கூட 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், உப்பு ஆட் பண்ணி ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணி வதக்குங்க. கூடயே உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி வாழைப்பூவை க்ளீன் பண்ணி அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி மோர் தண்ணியில் ஆட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த மோர் தண்ணியில் இருக்க வாழைப்பூவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை ஆனியனோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் வாழைப்பூ நல்லா வெந்ததும் குட்டி குட்டியாக சாப் பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மாவில் இப்போ வதக்கின வாழைப்பூவை ஆட் பண்ணுங்க. கூடயே குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி அடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல வீடியோவில் காட்டுற மாதிரி மாவை ஆட் பண்ணி லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டு முன்னாடி பின்னாடி நல்லா வெந்ததும் சர்வ் பண்ணுங்க. ஹெல்தி அண்ட் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.